ஸ்டெப் அப் என்பது யாராவது நம்ம காலை பிடிச்சி இன்னொரு படியில் வைக்கிறது கிடையாது. ஸ்டெப் அப் என்பது நாமே நம் காலை எடுத்து ஒவ்வொரு படியாக வைக்கிறது. இந்த உலகத்தில், இந்த யூனிவர்ஸில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இப்படி தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் we are complex people. ஐயா, வாக்கு தத்தங்கள் ஏராளம் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் கொடுக்கிறாரு. ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம காம்ப்ளெக்ஸ் பீப்புளா இருக்கிறத விட்டுட்டு சிம்பிள் பீப்புளா மாறும் பொழுது அவர் வார்த்தை நம் மூலமாக நிறைவேறுகிறது. ஆண்டவர் எதிரிக்குள்ள குழப்பத்தை கொடுத்து நீங்க வெறும் குஷ்டரோகின்னு நினைக்கலாம், ஆனா எதிரியோட காதுக்கும் பார்வைக்கும் நினைவுக்கும் நீங்கள் ரதங்களாகவும் இராணுவங்களாகவும் மாறி போறீங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், the miracle lies in the step up that you're doing. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவரோட ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த பர்டிகுலர் டேயில், இந்த டைமில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த நாளில் அந்த டைம் வந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க. அதுவும் வரவங்கெல்லாம் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு வராங்க. பெரிய பெரிய மூட்டையை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷன் மட்டும் பின்னாடி கை வீசிட்டு வரான். ஸோ திஸ் கை வாஸ் கம்மிங் எம்டி ஹேண்டட். ஸோ ராஜாக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா, நம்ம ஊரில் ஒரு மனுஷனாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை பாராட்டி எல்லாருக்கும் முன்னாடியும், இவன் தான் ஏன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இவனை மாதிரி எல்லாரும் கற்றுக்கோங்க, சச் அ குட் கை, நீங்களாம் இருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய குழப்பவாதிங்களா இருக்கிறீங்க அப்படிலாம் எல்லாருக்கும் லெக்சர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்தாப்பா நீ ஒரு சில வார்த்தைகள் இவனுக்கு சொல்லு, எப்படி நீ இப்படி பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குலாம் சொல்லு, மக்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மைக்கை கொடுக்குறாரு. அவன் மைக்கை வாங்கி, எனக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் என்னால் மூட்டையில் போட்டு தூக்கிட்டு வர முடியல, அதனால் பின்னாடி ஒரு லாரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் have so many things, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு பல லேயர்ஸ் இருக்கு. அதாவது நம்மை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால், ஒரு லேபில் கொண்டு போய் அந்த மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட் மூலமாக பார்த்தார்கள் என்றால் நம்ம இடத்துல பல லேயர் இருக்கும். நம்ம வெளியே ஒரு விதமாக இருப்போம், சிரித்து கொண்டிருப்போம், சில டைம்ஸ் சில விஷயங்களை செய்ய சாதிக்க நினைப்போம். ஆனால் நமக்குள்ள பல லேயர் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். நம்ம இப்படியாக டவுன் பண்ணுவதற்கு, நம்ம இப்படியாக குறைவாக மாற்றுவதற்கு, நம்ம இப்படியாக ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கு பல லேயர்ஸ் நமக்குள்ள இருக்கும். இன்றைக்கு அப்படியாக ரொம்ப டவுன் பண்ணப்பட்ட, குறைவாக்கப்பட்ட, ரொம்ப பலகீனமாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சிலரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிப்போம். ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய பகுதி ஒரு சிறிய பகுதி அதில். ஆனால் அந்த ஸ்டோரியை நம்ம முழுசாக புரிந்து கொள்வதற்கு, அங்கே என்ன நடக்கிறது என்பது தெரிந்து கொள்வதற்கு, அண்ட் ஆல்சோ வேத வசனங்களை வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறனால இந்த 7ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிவு முக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன?
பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தில் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களை எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருத்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த பொழுது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியிலே எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலரின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 இரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்த பொழுது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினால் அவன் செத்துப்போனான். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 Kings 7th chapter முழுசாக வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபேமைன் வந்திருக்கிறது, வறட்சி வந்திருக்கிறது. ஏன் இந்த வறட்சி வந்தது என்றால்,
எலைஷா தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தம் அந்த இடத்துல அந்த ஊரார் செய்த சில தவறுகள் நிமித்தம் அங்கே கர்த்தர் இப்படியாக ஒரு ஃபேமைன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஃபேமைன் வறட்சி எவ்வளோ கொடூரமாக இருந்தது என்றால், இவர்கள் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதற்கு என்பதனால இவங்க கழுதையோட தலையெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மனிதர்களே சாப்பிடுகிற அளவுக்கு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ ஒரு பயங்கரமான வறட்சி. இவங்களுடைய எதிரி படை இவங்க ஊருக்கு வெளியே அவர்கள் பாளையம் இறங்கி இருந்ததனால், பிகாஸ் they were camping outside, they were not able to get anything inside. உள்ளே எதுவுமே கிடைக்கல. அப்படி ஒரு மோசமான நிலையில் இந்த ஊர் இருக்கிறது. அப்போது நம் கவனத்திற்கு இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருகிறது 4 lepers, 4 குஷ்டரோகிகளை நம்முடைய கவனத்துக்கு ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு இந்த குஷ்டரோகிகளை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த கதையை கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு இந்த குஷ்டரோகிகளை கொஞ்சம் கவனமாக உத்து பார்ப்போம். வாட் இஸ் God trying to tell us through these 4 lepers? குஷ்டரோகிகள் அந்த நாட்களில் நமக்கு தெரியும். பைபிளில் நிறைய முறை குஷ்டரோகிகளை பற்றி, லெப்பர்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும். they cannot be inside. அவங்க பக்கத்தில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஈவன் இஃப் they try to come, அவங்க தூரமாக அவங்க இருக்கும்படியாக இவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. they cannot come inside. ஊருக்குள்ளே வர முடியாது. தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கர சோர்வுகள் இருக்கும், சுகவீனம் இருக்கும். தே ஆர் இன் அ மெஸ். அவங்க உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள மனசுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். இப்படி ஒதுக்கப்பட்டிருந்தா, தனிமைப்படுத்தப்பட்டிருந்தா, யாருமே பக்கத்தில் சேர்த்துக்கலன்னா இப்படி ஒரு டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். வாய்ப்புகள் கிடையாது பாருங்கள். அவங்களுக்கு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, யாரும் பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க, சோஷியலைஸ் பண்ண முடியாது. அதனால் பிச்சை எடுக்கிறது தான் அவங்களோட ஒரே ஒரு தொழில். அதை மட்டும் தூரமாக இருந்து, அது தூரமாக இருந்து தான் அதை செய்து அவங்க சாப்பிட வேண்டும். இந்த காலை நேரத்தில் தோ லெப்பர்ஸ் என்று சொல்லும் பொழுது, குஷ்டரோகிகள் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு சுகவீனத்தின் காரியமாக இருந்தாலும், though it's about sickness, though it is a very difficult situation, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறாருன்னா, பல நேரங்களில் நாமும் இப்படி தான் ஒதுக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம். மேபி லெப்பரசினால கிடையாது, மேபி சிக்னஸ்னால கிடையாது, மேபி இப்படி இவங்களுக்கு பாடிலாம் டிஸ்ஃபிகர் ஆகிருக்கும், ரொம்ப உருக்குலைஞ்சிருக்கும், அதனால அந்த மாதிரி நமக்கு இருந்து அதனால கிடையாது. ஆனால் ஏன் என்று பல நேரங்களில் நம்மளே புரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு, ஆர் ப்ராப்ளி சம்டைம்ஸ் வி நோ த ரீசன், இல்லாட்டி இதுதான் காரணம் என்று, இதெல்லாம் தான் காரணம் என்று சொல்லி நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்வு, வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காத ஒரு ஃபீலிங், என்னால் முன்னேற முடியலையே, இதோ மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியலையே. Somehow I feel that I'm not given the due that I should have. அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காத போல ஒரு உணர்வு. ஏன் என்னால் சம்பாதிக்க முடியல, ஏன் என்னால் பதவி உயர்வுகளை பெற முடியல, ஏன் என்னால் இதோ நான் பார்க்கிற கேள்விப்படுகிற சில பேர் மாதிரி இருக்க முடியல. Why is this happening to me alone? இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ளே போயிருப்பாங்க. சம் பாயிண்ட் ஆஃப் டைம், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒரு உணர்வுகள் இருக்கும்.
ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன் என்னால் முன்னேற முடியல, ஏன் என்ன யாரோ இப்படியாக அவங்க அப்ரிஷியேட் பண்ணலை, அக்னாலேஜ் பண்ணலை என்று சொல்லி சில நேரங்களில் அட்லீஸ்ட் ஆல் ஆஃப் us would have gone through these feelings. இந்த காலை நேரத்தில் I want to tell you something very very important. ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லித்தராரு. ஸ்டெப் அப் சீரீஸில் நம்ம எப்படி முன்னேறுவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு படியாக ஏறி எப்படி முன்னேறுவது, ஸ்டெப் அப் பண்ணுறது எப்படி என்று சொல்லி கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஸ்டெப் அப் என்பது யாராவது நம்ம காலை பிடிச்சி இன்னொரு படியில் வைக்கிறது கிடையாது. நம்ம காலை பிடிச்சி ஒவ்வொரு படியாக வைக்கிறது கிடையாது. ஸ்டெப் அப் என்பது நாமே நம் காலை எடுத்து ஒவ்வொரு படியாக வைக்கிறது. It's about we transforming within ourselves. இது நமக்குள்ள இந்த மாற்றத்தை உணர்ந்து நமக்குள்ள என்ன காரியங்களை மாற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நாமவே மாற கர்த்தர் இங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. Every Sunday He's talking to us. நமக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள பேசுறாரு. என்ன காரியங்கள் நம்ம சரி செய்யணும் என்பதை உணர வைக்கிறாரு. அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொண்ட உடனே அதை எப்படி மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக முன்னேற உதவி செய்கிறாரு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அஸ். நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கணும், என்ன நான் சரி செய்யணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதில் எப்படி முன்னேறணுன்ற வழிகளுக்கு ஆண்டவர் காட்டுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறோம். இப்போது இன்னைக்கு கர்த்தர் அப்படியாக இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ண ஆசைப்படுறார். ஏன் நம்ம நிறைய நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா உணர்கிறோம், ஏன் நமக்கு வாய்ப்பு கிடைக்காததை போல உணர்கிறோம், ஏன் நிறைய பேர் நம்மளை அங்கீகரிக்காத மாதிரி உணர்கிறோம், ஏன் நம்மளை வித்தியாசமாக பார்க்குற மாதிரி உணர்கிறோம், ஏன் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் க்ரோத் கிடைக்கல. இப்படி நம்ம யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா திஸ் மெசேஜ் இஸ் ஸ்ட்ரெயிட் இன்டு யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்துக்குள்ளே நேராக பாய்ந்து வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி ரெடி. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் தெளிவாக உங்களுக்கு அந்த கான்டெக்ட் செட் பண்ணுறாரு, உங்களுக்கு தெளிவாக உணர்த்துறாரு. இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறான்னு நினச்சிக்கோங்க. ஆனால் ஆண்டவர் இதுலேருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் மனிதர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல எனக்கு வெளியில் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. திஸ் இஸ் த இங்கிலீஷில் சொல்லுவாங்க மதர் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கெலாம் தலைவி இதுதான். மதர்ஸ் டேக்கு என்ன மெசேஜ் கொடுங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், அதுக்கேற்ற மெசேஜே ஆண்டவர் கொடுக்கல. ஆனால் நடுவில் மதரை பற்றி ஏதோ பேசிட்டேன். ஹாப்பி மதர்ஸ் டே. பாருங்கள், இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா யூ வில் மிஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பல வருஷங்கள் கழித்து நீங்கள் யோசிக்கலாம், என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு, இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. ஏன்னா பிகாஸ் காட் இஸ் கோனா கிவ் யூ a beautiful opportunity today. இந்த 4 லெப்பர்ஸை பார்த்தோம். இந்த 4 லெப்பர்ஸை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா காரியமும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இந்த 4 குஷ்டரோகிகளோட வாழ்க்கை அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சிக்கலாக இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? அந்த குஷ்டரோகிகள் நிலைமையில் இருக்க யாரும் ஆசைப்படுவீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு நான் சொன்ன வாய்ப்புன்னு சொன்னேன். அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீ தான் ரொம்ப கஷ்டப்படுறிய இந்த உலகத்தில், நீ தான் இப்போ தான் புலம்பிட்டே இருக்கிறிய, ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பச்சாரு, ஏன் எனக்கு ஆண்டவர் இது கொடுக்கல, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சாரு என்றெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். நீ போ 2 ராஜாக்களுக்கு போயிடுப்பா. 2 ராஜாக்களுக்கு போய் நீ இந்த குஷ்ரோகியில் ஒருத்தரை பிறந்துக்கிறியா அப்படின்னு வாய்ப்பு கொடுத்து எத்தனை பேர் எடுத்துவீங்க? எத்தனை பேர் வாலண்டியர் பண்ணுவீங்க இந்த மாதிரி குஷ்ரோகியாக இருக்கிறதுக்கு? யாராவது பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு தெரியும், we know it is the most difficult thing to live a life like them. அவங்கள போல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருந்தது. எல்லா விஷயத்திலும் காம்ப்ளெக்ஸு. சரியா தங்க இடம் கிடையாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, பிச்சை எடுக்கணும்,
சுகவீனம் பயங்கர காம்ப்ளெக்ஸில். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள் எல்லாரும். காம்ப்ளெக்ஸ் சொல்லுங்களேன் எல்லாரும், கேட்கல எனக்கு. காம்ப்ளெக்ஸ், சிக்கலான. சொல்லுங்க, சிக்கலான. சிக்கல், காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் எப்படி? காம்ப்ளெக்ஸ், சிக்கல். சொல்லுங்களேன், சிக்கல், காம்ப்ளெக்ஸ். இந்த குஷ்டரோகிகளோட வாழ்க்கை காம்ப்ளெக்ஸாக இருந்தது. இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா, இந்த குஷ்டரோகிகள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பர்சனாக இருந்தாங்க. எப்படி? சிக்கல் நிறைந்த மனிதர்களாக இருந்தாங்க. எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு சொல்லுங்களேன். சிக்கல் நிறைந்த மனிதர்களாக இருந்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் எப்படி இருந்தாங்க? சிக்கல் நிறைந்த மனிதர்களாக இருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ் பீப்புளாக இருந்தாங்க. அவங்க லைஃப்ல காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி இருந்தது. அவங்க லைஃப்ல சிக்கல் ஜாஸ்தி இருந்தது. அவங்க லைஃப்ல சிக்கல் ஜாஸ்தி இருந்தனால தான் அவங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வெளியே இருக்கிறாங்க, அவங்க தனிமையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மனிதர்கள் அவர்களை கொஞ்சம் வெறுத்து அவங்கள தள்ளி வைக்கிற ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க காம்ப்ளெக்ஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, சிக்கலான பீப்புளாக இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பெரிய HR மேனேஜர், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கம்பெனியில் கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார் அவர். அதாவது என்னோட டீமில் ஒரு பர்சன் தேவை, ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ நிறைய விதத்தில் அதை அறிவித்து விண்ணப்பம் செஞ்சு அட்வர்டைஸ் பண்ணி இப்படியாக இந்த பொசிஷனுக்கு ஆள் தேவைன்னு சொல்லி இருந்தோம். நானும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி தான், தெரிஞ்சவங்க நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. ஆனால் வர எல்லாரையும் இந்த HR மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு. ஒரு நாள் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டேன். எதுக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல படிப்பு பார்த்தீங்களா? அந்த பயோடேட்டாலாம் அவர் இன்டர்வியூ பண்ண உங்களோட பயோடேட்டாலாம் எடுத்து வச்சு காமிச்சேன். பாருங்கள், எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் இருக்குது. அதில் ஒரு பயோடேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, பெஸ்ட்டு மார்க்ஸு, எல்லா ஸ்கில் செட்ஸும் இருக்குது. அந்த கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த பயோடேட்டா காமிச்சு நான் கேட்டேன், எப்படி இந்த கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணீங்க நீங்கள்? எனக்கு புரியல. இவ்வளோ கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் பண்ணி, ஓகே, எப்படி இந்த கேண்டிடேட் உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சுது? இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க மேட்ச்சு. அப்போ அவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து காமிச்சார். அது வந்து ஒரு சர்வே பேப்பர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 5 கொஸ்டின் இருந்தது. அந்த 5 கொஸ்டினுக்கும் மார்க் ரேட்டிங் போடணும். அதாவது நீங்கள் காலைல எழுந்தோன்னே பல் விளக்குவீங்களா? பல் விளக்குவேன், எஸ், 1 to 5. அதாவது கண்டிப்பாக பல் விளக்குவேன், இல்லாட்டி எப்போச்சும் பல் விளக்குவேன், இல்லாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை விளக்குவேன். அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்விகள். ஆனால் அதுக்கு வந்து ரேட்டிங் படி அவங்க 1, 2, 3, 4, 5 அவங்க ரேட் பண்ணணும். ரொம்ப சாதாரண கேள்விகள். ஆனால் அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டாப்பாக இருந்து எல்லாத்துலேயும் அந்த ரோலுக்கு கரெக்டாக செட்டாகிற அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இதில் லோவஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருந்தார் எல்லாத்துலேயும். நான் அவனை ஆச்சரியம் பார்த்து, என்ன அது அப்படின்னாரு. இவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பர்சன், சிக்கல் நிறைந்த மனிதன். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு படிப்பில் அவங்க குவாலிஃபிகேஷன், ஸ்கில் செட்ஸ் எல்லாத்துலேயும் உங்கள் ரோலுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க காம்ப்ளெக்ஸாக இருப்பாங்க, சிக்கலாக இருப்பாங்க. அதாவது அவங்க மனசு, அவங்க திங்கிங் ப்ராசஸ், அவங்க ஒரு விஷயத்தை கையாளுற விதம், அவங்க ஆட்டிடியூடு ரொம்ப டஃப்பு கொடுப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், உங்கள் டீமில் வேலையை கொடுத்த உடனே அதை பெஸ்ட்டாக செஞ்சு அதில் பயங்கர நாலேஜ் கொண்டு வர பர்சன் மட்டும் உங்களுக்கு போதுமா? இல்லாட்டி அது நாலேஜ் கொண்டு வந்து அந்த வேலையை சூப்பராக பெஸ்ட்டாக செஞ்சுட்டு ஆனால் கூடவே உங்களுக்கு தொல்லை கொடுத்து டஃப்பு கொடுக்குற, உங்களுக்கு ஆட்டிடியூட் காண்பிக்கிற, டெய்லி நீங்கள் வந்து வேலை வாங்கும் பொழுது அவங்க வேலையை நல்லா செய்வாங்க, ஆனால் அதோட கூட நிறைய பேக்கேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கொண்டு வர இஷ்யூஸ், அவங்க பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு பயங்கர டென்ஷன் கொடுக்கும். அது ஓகேன்னா சொல்லுங்கள், இந்த கேண்டிடேட் கொடுக்குறேன்னாரு. ஐயா சாமி வேண்டாம் அப்படின்ட்டேன். பாருங்கள், அந்த கேண்டிடேட்டு எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டு.
படிப்பு. அப்போது நான் யோசிக்கிறேன், எவ்வளோ நைட்டு டீ குடித்து தூங்காமல் படிச்சிருப்பார் இந்த கேண்டிடேட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருப்பார், எவ்வளோ புக்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார், எவ்வளோ ஸ்கில் செட்ஸ் அடிஷனலாக வெளியே போய் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து தனியாக வேறு கோச்சிங் போய் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இவ்வளோ தகுதியாக இருந்தாலும் இந்த குணங்கள், அவங்க ஆட்டிடியூட் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால, அவங்க பேசுகிற விதங்கள், அவங்க சிந்திக்கிற விதங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில், இந்த யூனிவர்ஸில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இப்படி தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் we are complex people. நம்ம சிக்கலான மனிதர்களாக இருக்கிறனால நம்ம இப்படி தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிக்கல் என்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச சிக்கல் முடியெல்லாம் சிக்கலாக இருக்கிறது தான் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஏன் தலையில் டேனியல், அந்த டேனியல் இந்த டேனியல் பக்கத்தில் அவர் தலையெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் துண்டு இது போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். நாங்களாம் இது மணி தலையில் அந்த டேனி தலையெல்லாம் போட்டால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் அவ்வளோ முடி இருக்கு, அவ்வளோ சிக்கலாக இருக்கும் இல்லை? உள்ளே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது, மாட்டிக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எனக்கெல்லாம் பின்னாடி போட்டிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சன் கிட்ட, ஒரு சிக்கலாக இருக்கிற, நினைக்கிற, யோசிக்கிற, செயல்படுகிற, பேசுகிற ஒரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோதான். கிணத்துல போட்ட தண்ணி மாதிரி. சில சமயங்கள் என்னாவும் அது திரும்பி வரும். நீங்கள் அது ஒரு கல்லா போட்டு அது வைரமாக வரணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கல்லா போடுறது உங்களுக்கு திரும்பி பாமா வரும். ஆனால் இது நம்ம பல நேரத்தில் நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம புலம்புவோம், கதறுவோம், மற்றவங்களை குற்றம் சொல்லுவோம். ஏன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன் என்னை இது பண்ணல, ஏன் எனக்கு இது பண்ணல. ஃபஸ்ட்டு ஒன்றை நீ பாரு. ஆர் யூ அ காம்ப்ளெக்ஸ் பர்சன் ஆர் ஆர் யூ அ சிம்பிள் பர்சன்? நீ ஒரு சாதாரண பர்சனாக இருக்கிறியா, இல்லாட்டி ரொம்ப சிக்கலான பர்சனாக இருக்கிறியா? டுடே இஃப் யூ ஆர் லூசிங் அவுட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறீன்னா, நிறைய பீப்புளை மிஸ் பண்ணுறீன்னா, நிறைய அங்கீகாரங்களை மிஸ் பண்ணுறீன்னா, இட்ஸ் probably because you're so complex and you're showing yourself outside as a very complex person. உங்களை வெளியே நீங்கள் இப்படி வெளிப்படுத்துறீங்க, ரொம்ப சிக்கலான பர்சன் என்று வெளிப்படுத்துறீங்க. அதனால தான் நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. People don't want to take the risk. ஒரு 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 மென்டல் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒர்க் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராசஸ் we are losing the opportunities that God has created for us. நான் சொல்கிறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் டிஸ்டர்ப்டாக இருக்கிறீங்களா? ஐயா, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்தவ சர்க்கிளில் சொல்லித்தரவங்களாம் கூட எனக்கு தெரியாது. நம்மளாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை பேசி எவனுக்கு போகிற விஷயங்களை மட்டும் பேசிட்டு முடிச்சிட்டோம் இவ்வளோ வருஷங்களை. ஆனால் வேத வசனங்கள் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லித்தருது. பவர்ஃபுல் திங்ஸ் நம்மளுக்கு சொல்லித்தருது. இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லித்தருது. நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி அதை முழுமையாக யூஸ் பண்ணி சாதிக்கணும்னு சொல்லித்தருது. டுடே as Christians are we a testimony? இல்லை. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம உலகத்தில் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட், நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கர தடையா. moment that I knew that God is going to speak through this to many people and change their lives in I was so excited. இதை கொண்டு வந்து இங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக. பட் so many distractions, troubles, டிஸ்டர்பன்ஸ். அப்போ எனக்கு தெரியும் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் நம்புகிறேன். இன்றைக்கி சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க.
It was, I know for sure it was not easy for you to come to the service today. And நிறைய பேர் இங்கே வர முடியாமல் போயிருக்கிறீங்க, இந்த sermon கேட்க முடியாமல் போயிருக்கிறாங்க. I know it's a work of the devil that அவங்க கேட்கக்கூடாது என்பது. நிறைய பேரை தாண்டி வந்திருக்கிறீங்க, ஆனால் ஈஸியாக வரல. ஏன் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிற காரியம் ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியம். கவனமாக கேளுங்க. நம்ம எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு பல நேரத்தில் தெரியாது. நம்ம நினச்சிருப்போம் நம்ம நிறைய விஷயங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம், சரியாக பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம். ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும்? ஏன் நம்மளை யாரும் பயன்படுத்த மாட்டுறாங்க? ஏன் நம்மளை எல்லாரும் ஒதுக்குறாங்க? ஏன் நம்ம கூட சண்டை போடுறாங்க? ஏன் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல? மேபி பிகாஸ் யூ ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ். Nobody's got the time to waste today. இல்லை, இன்னைக்கு உலகம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, இன்னொரு அடிஷ்னல் பிரச்சனை ஏன் சேர்த்துக்கணும்னு சொல்லி மேபி, or maybe they don't see the productivity because you might be very talented but you are not becoming productive because you're complex. இந்த சிக்கலான பீப்புளாக நம்ம இருக்கிறோமா, நம்ம இப்படி காம்ப்ளெக்ஸான பர்சனாக இருக்கிறோமான்னு எப்படி தெரிந்து கொள்வது? சரி, நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸ். நான் சொல்கிறதே உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். இதுவே புதுசாக இருக்கிற எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பகுதி நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ண போகுது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக்கணுன்ற மனப்பான்மை இருந்தால், ஆண்டவர்கிட்டருந்து வசனங்கள் வருது என்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பர்சன் இல்லாமல் சிம்பிளான பர்சனாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு முழுமையாக ஏற்றுக்கிட்டு உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எடுக்கிறது பார்ப்பீங்க. ஏன்னா தேவனோட வார்த்தை, இது என்னோட வார்த்தை கிடையாது. நான் முழுக்க பைபிள்னு தான் பேச போகிறேன், இந்த பேசேஜ் தான் பேச போகிறேன். நான் சொந்தமாக எதுவுமே சொல்ல, இன்றைக்கி எந்த புக்ஸையும் ரெஃபர் பண்ணல, எந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலும் நான் சொல்ல. நிறைய புக்ஸு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் பைபிள் தான் எடுத்துருக்கு, அது வேறு விஷயம். ஓகே, நான் எதுவுமே எடுக்கலை. நான் முழுக்க பைபிள்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், விசுவாசிக்கிறீங்களா? டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க தயவுசெய்து. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறது? நான் காம்ப்ளெக்ஸ் பர்சனா? முன்னாடி விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சன் நான் சொல்லும்போது எப்போதுமே நம்ம காம்ப்ளெக்ஸ் பர்சன்றது நம்மளோட பிராண்டு கிடையாது. We don't have to brand ourselves. நம்ம யாரையும் பிராண்ட் பண்ண வேண்டாம். இவங்க காம்ப்ளெக்ஸ் பர்சன், அந்த காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி என்று வேணால் சொல்லலாம். சில சமயங்களில் சிக்கலான நபர்களாக நம்ம மாறுவது உண்டு. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா புரியலையா? இப்போது நவீன் காம்ப்ளெக்ஸ் பர்சன் நான் சொல்ல வேணாம், ஆனால் நவீன் சில சமயங்களில் காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இருக்கலாம், சில நேரங்களில் காம்ப்ளெக்ஸ் பர்சனாக மாறலாம், சில சூழ்நிலைகளை மாறலாம். ஸோ we have to understand நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கிறோமா, சிக்கலாக இருக்கிறோமா. இப்போ ஒருவேளை இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த விஷயத்தில், இந்த பீப்புள் கூட இருக்கும்போது காம்ப்ளெக்ஸாக மாறலாம் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் இதை வச்சு. ஓகேயா? எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? இந்த குஷ்டரோகி கிட்ட நான் 3 விஷயத்தை பார்த்தேன். இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிங்கன்னு நம்புகிறேன். ஓகே, கவனிச்சிங்கன்னு நம்புகிறேன். முதல் காரியம், அவங்க குஷ்டரோகிகள் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னது? என்ன சொல்கிறாங்க? இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, தமிழ் அதை கொஞ்சம் மாற்றி அவங்க ரீஃப்ரேஸ் பண்ணிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் இதுதான். Why are we sitting here to die அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. Why are we sitting here to die? அதை நான் அந்த why are we sitting here மட்டும் எடுத்துக்கிறேன். Why are we sitting here? ஒருவேளை இங்கே இருக்கிற யாரும் இப்படி கேட்டுட்டிங்களா எனக்கு தெரியல. Why are we sitting here? நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கிறேன், அதான் இதுக்கு அர்த்தம். நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கிறேன்? நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இருக்கும் பொழுது எப்போதுமே இந்த கேள்வி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும் கேள்வி, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, என்னை மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க, நான் யாரு? நீங்கள் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா
நீங்கள் ஒரு பதிலை எதிர்பார்த்து ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்தை குத்தினா அவங்க திரும்பி உங்களுக்கு 10 கேள்வியை கொடுப்பாங்க. பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ 10 கேள்வி கொடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுல அப்படின்னு யாராவது கேட்டிங்க வச்சுக்கோங்க. சிம்பிள் பர்சன்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்வாங்க. இதே ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சன்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஆமாம் நம்ம ஊரில் 39, ஹைதராபாத்தில் 44, கேரளாவில் 36, டெல்லியில் எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி இருக்குது, நியூயார்க்கில் எப்படி இருக்குது, இதோ இங்கே நம்ம ஊருக்கு இப்படி இருக்குது, நம்ம கவர்மெண்ட் இப்படி பண்ணல, அவங்க இப்படி பண்ணால், துபாயில் வந்து குடலாம் வச்சுருக்கிறாங்களா மேலேயே, நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு பேசுவாங்க ஒரே விஷயத்தை. பிகாஸ் they think a lot. ரொம்ப யோசிப்பாங்க, ஓவர் அளவுக்கு அதிகமாக யோசிப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தான் யோசிக்கணும். வெயில் ரொம்ப இருக்குல்ல, அவ்வளோதான் கேள்வி. இதே கேள்வி கேட்குறவங்க வெயில் ரொம்ப இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் ஒருவேளை இந்த பதிலை சொல்லலாம். இல்லை வெயில் ரொம்ப இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் கூட இதாக பதில் சொல்லலாம். ஆனால் கேள்வி கேட்குறவங்க வெயில் ரொம்ப இருக்குல்ல, அவ்வளோதான் கேள்வி. இந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள் என்ன அங்கேருந்து கேட்குறவங்க என்ன கேட்குறாங்க என்பதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லாட்டி ஆக்சுவலாக இன்னும் நான் பெட்டராக சொல்லலாம், அங்கேருந்து கேட்குறவங்க அவங்க வெளியே இதை கேட்குறாங்க, ஆனால் உள்ளே அதுக்கு வேறு ஏதோ விஷயம் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆள் இப்படிலாம் நினச்சிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு சென்னையை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது நினச்சி தான் நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாங்க. இவங்களாம் நினச்சிப்பாங்க. அவன் எதிர்க்கிறவன் சிம்பிளாக கேட்டிருப்பான், அவன் பாவம் வெயிலில் நின்றுப்பான், வெயிலாக இருக்குது, பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறாங்களே பாவம் அவங்களுக்கும் வெயிலாக இருக்குது போல இருக்குது, ஏதோ நல்ல இடத்துல வெயில் ரொம்ப இருக்குல்லன்னு கேட்டிருப்பான். ஆனால் இவங்களாம் முடிவு பண்ணிவிடுவாங்க, அவன் ஒருவேளை அவன் என்னை பார்த்து நான் ஏதோ அமெரிக்காவுக்கே போனதில்லைன்ற மாதிரி நினச்சிக்கிறான், சென்னையை தாண்டதுன்னு நினச்சிக்கிறான், அதனால அவனுக்கு இப்படி பதில் சொன்னிட்டு இவ்வளோ பதில் பேசுகிறது. ஓவர் திங்கிங். ஆல்வேஸ் கோ பை மெரிட். சரி ஓகேயா நீங்கள் நினைக்கிறத நினச்சிப்போம், எதிர்க்கிறவங்க அப்படி தான் கேட்டாங்கன்னு வச்சுப்போம், அப்படி தான் ஒரு மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அவன் வெறும் இப்படி கேட்டான் வச்சுப்பான். நமக்கு என்ன வந்துச்சு, என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அவங்க என்ன நினைக்கிறான்னு அவன் மனசில் போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அந்த நேரத்தை எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்ல. அதே பர்சன்ட்டு போயிட்டு போன சண்டே என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டால் யோசிப்பாங்க. ஆண்டவருக்குரிய காரியத்துக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் செலவழிக்க மாட்டோம். பட் we think too much. காம்ப்ளெக்ஸ் பீப்புள் ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப யோசிக்கிறனால ரொம்ப பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் இவங்க பேசி முடிகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களே 4 பேரும், அது ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பேசி முடிக்கிறதுக்குள்ள 4 முறை சாவோம் 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 சாவோம். ஏற்கனவே குஷ்டரோகம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இல்லை வாய்க்கு 400 முறை சாவோம் சாவோன்னு அறிக்கையிடுறேன், என்னன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நெகட்டிவாக பேசுறது இவங்களுக்கு கைவந்த கலை. இவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் சந்தோஷமாக போனீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த வானம் கொண்டத்தில் நம்ம மண்டையில் வந்து உந்துரும் போல இருக்குன்னு தோணும். அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும். வாயத்திருந்த நெகட்டிவான விஷயங்கள் வரும். ஒரு சிம்பிள் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இது நமக்கு, நான் யாருக்கும் சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில், ஒரு சீசனில், ஒரு நாளில் ஏதாவது ஒரு குறைவான விஷயத்தை, ஒருவேளை அது எனக்கு நடந்திருக்கலாம், எனக்கு நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு சுற்றி யாராவதுக்கு நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நான் பேசுகிறேன்னா, அதாவது எனக்கு கால் வலின்னு வச்சுப்போம். கால் வலி உண்மை, ரியல் வலி தான், வலிக்குது தெரியுது. ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, என்னால் முடியல, எனக்கு கால் வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன். ஐ எம் அ காம்ப்ளெக்ஸ் பர்சன். கால் வலிக்குது தான் தெரியுமே, அதையே ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம், அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறோம்.
ஒரு நெகட்டிவ் விஷயம் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது அந்த நெகட்டிவ் விஷயத்தை பிடிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை விட்டு அவங்களால மூவே ஆக முடியாது பாருங்க. அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தை விட்டு அவங்களால மூவ் ஆக முடியாது. அவங்க சுற்றி ஆயிரக்கணக்கில் நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன டாட்டு மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். அந்த டாட்டில் போய் உக்காந்துருவாங்க. அந்த டாட்டையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டாட்டையே பேசிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்களால மூவ் ஆக முடியாது காம்ப்ளெக்ஸ் பீப்புளால். கடைசியாக இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, இந்த கேம்புக்கு போகிறாங்க. கேம்புக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு டென்ட்டு போகிறாங்க, கேம்ப் போகிறாங்க. அங்கே என்ன இருக்குது, அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, நிறையா சாப்பாடு இருக்குது. இவங்க வறட்சியில் இருக்கிறாங்க இவ்வளோ நாள். அதாவது சாப்பாடை பார்த்தோன்னே சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது, உள்ள என்ன இருக்குது, சில்வரும் கோல்டு இருக்குது, பொண்ணும் வெள்ளியும் இருக்குது, கிஃப்ட்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, கிஃப்ட்ஸ் இருக்குது, பொண்ணும் வெள்ளியும் இருக்குது, வெகுமதிகள். அது என்ன பண்ணுறாங்க, ஒளிச்சு வச்சிடுறாங்கய்யா. நம்ம காம்ப்ளெக்ஸ் பீப்புள் வந்து திரும்ப பண்ணுவோம், நமக்கு இருக்கிற கிஃப்ட்ஸை ஒளிச்சு வைக்கிறதுலே இருப்போம். நமக்கு தெரியும் ஆண்டவர் இதெல்லாம் கிஃப்ட்ஸாக கொடுத்துருக்கிறாரு. ஐயோ, யாருக்கா தெரிஞ்ச கண்ணு பட்டுரும். இவங்க பாருங்களேன், ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை நிறையா பேசுவாங்க. எங்கேயாவது லைட்டாக வாய்ப்படிச்சுன்னா கஷ்டத்தை நிறைய பேசுவாங்க. மற்றவங்க செஞ்ச காரியங்களை, குற்றங்களை நிறைய பேசுவாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் பேச மாட்டாங்க, ஒளிச்சு வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா, இது பேசினா அது காணா போயிடும், கண்ணு வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். யூ ஆர் so scared to bring up the gifts that God has given you. ஆக்சுவலாக இது ரிவர்ஸில் இருந்திருக்கணும்ல. குறைகளை, குற்றங்களை கம்மியாக பேசணும், அப்படி பேசக்கூடாது. நிறைவுகளை, கர்த்தர் கொடுத்துருக்கிற வெகுமதிகளை தைரியமாக பேசணும், நிறைய பேசணும், நிறைய வெளிப்படுத்தணும். The complex people do it on the reverse. பயம் அவங்களுக்கு, ஐயோ காணா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, யாராவது எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, ஒளிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்தை ஒளிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க யாராவது என்ன சொல்லுவாங்க, நான் வெளிப்படுத்தினா யாருமே அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, இல்லை நான் வெளிப்படுத்தினா எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க, வெளிப்படுத்தினா இது பண்ணுவாங்க, அப்படின்னு சொல்லி யூ டோன்ட் எக்ஸிபிட் யுவர் டேலண்ட்ஸ் தட் காட் ஹஸ் கிவன் யூ. ஆண்டவர் கொடுத்த தகுதிகளை, கிஃப்ட்ஸை வெளிப்படுத்த மாட்டோம், ஒளிச்சு வைக்க நினைப்போம். நிறையா இருக்கியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் எல்லாத்தையும் சொன்னான். அதில் மூணு சொல்கிறேன், வேத வசனங்கள்லேருந்து சொல்கிறேன். இந்த குஷ்ட ரோகிகள் இந்த மூன்றையும் அவர்கள் செய்தது இந்த வசனங்களை பார்க்குறோமா? வசனங்கள் படிச்சிங்களா எல்லாரும்? நான் எதாவது வெளியேந்து சொல்கிறேன்னா, வெளியேந்து எதாவது சொல்கிறேன்னா, இந்த குஷ்டரோகிகள் செஞ்சதான் சொல்கிறேன். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். அந்த குஷ்டரோகிகளோட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அதற்கான சொல்யூஷனை ஒளிச்சு வச்சிருந்தாரு. And that's exactly what I want to tell you and encourage you. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகும். பாஸ்டர் கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசுகிறாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப் God is taking control. இனிமேல் பாசிட்டிவான விஷயங்களை கேள்விப்படுவீங்க. You're going to be encouraged. Maybe the first part of it, this sermon, இந்த முதல் பகுதியில் உங்களுக்கு என்னடா இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு காரியங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சலசலப்பு இருந்திருக்கலாம். That's okay, don't worry. Second half of the message is going to be so encouraging for you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த sermon நம்ம முடிக்கும் பொழுது all of you are going to be rejoicing and go out with so much of strength and faith. இதே குஷ்ட ரோகிகளுக்குள்ள ஆண்டவர் பியூட்டிஃபுல்லான சொல்யூஷனை ஒளிச்சு வச்சிருக்கிறத பார்த்தேன். அப்போ நமக்குள்ளேயும் ஆண்டவர் இந்த சொல்யூஷன்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கிறாரா இல்லையா? ஈவன் இன்சைட் அஸ் இருக்கா இல்லையா? காம்ப்ளெக்ஸ் பர்சனாக நம்மள ஒருவேளை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். பட் ஆனால் அந்த காம்ப்ளெக்சிட்டியிலிருந்து வெளியே வரத்திற்கான சிம்பிள் பர்சனாக நம்ம மாறுவதற்கு நம்மை சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த யூனிவர்ஸ் நமக்கு வச்சிருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுற ஒரு சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த மாரியோ கேம்லாம் விளாண்டுருக்கிறீங்க? சின்ன வயசில் கம்ப்யூட்டரில்
அதை நீங்கள் ஒன்று ஒன்றா போகும்பொழுது பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்பாக போகும்போது நடுவில் அந்த இதெல்லாம் வரும், ரிவார்ட்ஸ்லாம் வரும், பாயிண்ட்ஸ்லாம் வரும், ஃபாஸ்ட்டாக வரும், லெவலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அது வேகமாக நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, போனஸ் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில சமயம் நம்ம பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறார்யா. எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் அப் பண்ணி அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யூ ஹேவ் so much in front of you. ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்கலை, நான் முன்னேற முடியல, எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் I want to disagree with you. உங்களுக்கு மறுப்பு சொல்ல ஆசைப்படுறேன். God has filled this earth with so much of opportunities only for you. உங்களுக்காகவே மட்டுமே பல வாய்ப்புகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். You have missed it because you've been complex. நீங்க அதை தொலைத்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சிக்கலான மனிதராக இருந்திருக்கிறீங்க. But today God wants to teach you. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறாரு. அந்த சிக்கலான மனிதராக இருந்த அந்த நிலைமையிலிருந்து ஒரு சிம்பிளான, சொல்லுங்களேன், ஒரு சிம்பிளான சாதாரணமாக, சொல்லுங்க, நம்ம சாதாரணமாக இருந்தால் போதுங்க. நம்மளை சாதாரணமாக இருந்தால் போதும். ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் அசாதாரணமான தேவன். It's okay if you are ordinary and simple because we worship an extraordinary God. அது எக்ஸ்ட்ராடினரி காட் நமக்கிட்ட வேலை செய்யணும்னா, அந்த அசாதாரணமான தேவன் நமக்குள்ள வேலை செய்யணும்னா நம்ம சாதாரணமாக இருக்க பழகிக்கணும். If you want the extraordinary God to work through you, you have to learn and practice to be ordinary. அப்பதான் அந்த அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி காடால நமக்குள்ள வேலை செய்ய முடியும். But if you try to be God, பல நேரத்தில் நம்ம அதுதான் செய்கிறோம். நாம் ஆண்டவராக மாற நினைக்கிறோம், நாம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோம், நாம எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம், அதனால தான் காம்ப்ளெக்ஸாக மாறிடுறோம். That's why we become complex. We get scared, we become complex. நமக்கு பயம் வருது, நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆயிடுறோம். நம்ம எப்படியாவது நம்ம முயற்சியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆயிடுறோம். நம்ம பார்க்குற எல்லாத்தையும் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆயிடுறோம். பட் சாதாரணமாக இருக்க கற்றுக்கிட்டோன்னா இந்த அசாதாரண தேவன் நம்ம மூலமாக வேலை செய்கிறாரு, நம்மை உயர்த்துகிறார். அப்படி அசாதாரணமான தேவன் நம்ம மூலம் வேலை செய்யணும். சாதாரணமாக எப்படி மாறுறது? இந்த குஷ்ரோகிகளோட வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். முதல் காரியம், ஃபர்ஸ்ட் எம், மூவ். எப்படி மூவ்? இதை நான் தமிழில் போடல, வேணும் தான் போடல, ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தை கற்றுக்கணும்ல நம்மளாம். மூவ், MOVE, மூவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணு என்ன? முன்னாடி போனோயா, அங்கேயே இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கக்கூடாது, அதுலேயே இருக்கக்கூடாது. நீ ஒரு விதத்தில் வளர்ந்துருப்ப, ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருப்ப, ஒரு சில விஷயங்களை பார்த்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்ப. போதும், நீ ஜெயிக்கணும்னா அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த காரியங்கள்லேருந்து மூவ் ஆகணும், அந்த தவறுகள்லேருந்து மூவ் ஆகணும், அந்த குணங்கள்லேருந்து மூவ் ஆகணும். இந்த குஷ்டரோகிகள் பாருங்கள், அவங்க மூச்சுக்கு 400 முறை சாவோம் சாவோம் சாவோம், இங்கே போனால் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். அதை வாசித்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி போனாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம் அப்படின்னு அவங்க சுற்றி எல்லாத்துலேயும் சாவை தான் பார்த்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு வைராக்கியத்தை வச்சுருந்தார். பரவாயில்லையா, எப்படி போனாலும் சாக தான் போகிறோம், அதுக்கு புறப்பட்டு போவோம், ஒரு வேளை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வசனங்களை பார்த்தீங்களா? அவங்க எங்கே போனாலும் சாவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வேளை அவங்க நம்மளை ஸ்பேர் பண்ணிட்டா, ஒரு வேளை நம்மளை விட்டுட்டா, ஒரு வேளை நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா, ஒரு வேளை நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டா, அது ஒரு வேளை என்பது தான் விசுவாசம். நான் சொல்கிற புரியுதா? இந்த நெருக்கடி நிறைந்த உலகத்தில் ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் தெரியுது. ஒரு வேளை நான் ஜெயிச்சிட முடியும், ஒரு வேளை நான் சுகமாயிட முடியும், ஒரு வேளை எனக்கு இந்த பதில் கிடைச்சிடும்,
ஒருவேளை எல்லாரும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. And that is faith. இவன் பேசுகிறான், சுற்றி இவங்க பேசுகிறான், இங்கே போனால் சாவு, அங்கே போனால் இங்கே சாவு, அங்கே போனால் அவ்வளோ பேசினாலும் அந்த பேசுறது ஒரு செகண்ட்யா. ஆனால் எந்திரிச்சு நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அது சாட்சி, அது சாட்சி, அது சாட்சி. And today God is encouraging you to move from your place of complexity. உங்களுடைய சிக்கலான அந்த இடத்துலேருந்து, அந்த நிலையிலிருந்து, அந்த மனப்பான்மையிலிருந்து, அந்த குணத்திலிருந்து வெளியே வர முடிவு செய்யுங்க. நீங்கள் எதெல்லாம் குறைவுன்னு நினைக்கிறீங்களோ, சுகவீனம் இருக்குது, படுத்துகிட்டே இருந்தால் சுகவீனம் சரியாயிடுமா? சரியாயிடுமா? படுத்துகிட்டே எனக்கு சுகவீனம் இருக்குது, எனக்கு சுகவீனம் இருக்குது, எனக்கு சுகவீனம் இருக்குது, சுகவீனம் சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், மூவ் பண்ணணும், போகணும், டாக்டரை பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், அன்றைக்கி வேலை செய்யணும், வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். யூ ஹாவ் டு மூவ். தட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம அப்படியே படுத்துகிட்டே இருந்து எனக்கு முடியல, என்னால் கட்டிலேருந்து கூட எந்திரிக்க முடியல அப்படி சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட கூட சேர்ந்து மற்றவங்க கூட என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் புல்லிங் them down. We are complex, we are becoming complex, we are making the situation complex. But if you are person, இறங்கி செய்யணும், என்ன செய்யணுமோ செய்ய போகிறவங்களா, அதை ஜெயிக்க வந்தவங்களா பிறந்தவங்களா இருந்தோன்னா everything around us will change. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நம்மக்கிட்ட வருவாங்க, அடுத்த வாட்டி அவங்க ஆலோசனை கேட்கணும். அப்புறம் என் பிள்ளைங்க என்கிட்ட வரமாட்டாங்க, என் பிள்ளைங்க என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் யூஆர் such a complex person that your children don't want to come to you. அது பிள்ளைங்களுக்கு தெரியுது, இவங்ககிட்ட போனேன்னா, அப்பா கிட்ட போனேன்னா பதில் கிடைக்காது, இன்னும் குழப்பி விட்டுருவார், இன்னும் பயங்கரமாக்கிடுவார், இன்னும் என்ன சொல்வார். No, but when you set an example, when you're a person who doesn't carry negativity, don't allow the negativity to work around you. உங்களை சுற்றி அந்த குறைவுகளை ஒர்க் பண்ண விடாமல் நீங்கள் அங்கேருந்து போய் அடுத்தது செஞ்சுட்டே இருக்கிறீங்க, சாதிச்சுட்டே இருக்கிறீங்க, அது ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்க, உங்ககிட்ட தான் வருவாங்க பதிலுக்கு. மூவ். அடுத்தது மல்டிப்ளை. மல்டிப்ளை என்னது? மல்டிப்ளை என்னது? பெருக்கிறது. பெருக்கிறதுனா என்னது ஜானி? தொடப்பாத்தை எடுத்து பெருக்கிறது தானே. மணி உசாரா பின்னாடி உட்காந்துட்டான், தெரியும் அவனுக்கு. நீ எங்க இருந்தாலும் தேடி கொடுப்போம், தேடுங்கள் அப்பொழுது கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பெருக்கிறது என்னது? மல்டிப்ளை என்னது? நம்மள ஆண்டவர் படைச்சது ஆதாமுக்கு சொன்னதை மல்டிப்ளைப்பா. அவன் என்ன சொன்னாரு? பெருகணும், உன்னோட ஜனம் பெருகணும், உன்னோட ஆசீர்வாதம் பெருகணும், உன்னோட பலன் பெருகணும், உன்னோட குணம் பெருகணும், நான் உனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள் பெருகணும், நீ பெற்றுக்கிற ரட்சிப்பு பெருகணும், உன் விசுவாசம் பெருகணும். ஐயா அவங்க போகிறாங்கய்யா, அவங்க அது வரைக்கும் ஒழிச்சு வைக்கிறாங்கய்யா. ஆனால் அப்போ அவங்களே உணர்றாங்க பாருங்க, அவங்க தான் உணர்றாங்க, வெளியிருந்து யாரும் வந்து உணரல, அவங்க தான் உணர்றாங்க. நான் திரும்ப திரும்ப இதை ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் தான் உணரணும், நீங்கள் தான் மாறணும், நீங்கள் தான் மாற்றணும், வேறு யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க. நீ காம்ப்ளெக்ஸ் பர்சன் தான், நீங்கள் தான் மாறணும், அவங்க தான் மாறினாங்க. அப்போ அவங்களே உணர்றாங்க, யாரும் வந்து சொல்ல, அவங்களே உணர்றாங்க. இதை நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, இதை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த வசனம் மட்டும் வாசிங்களா, such a powerful வசனம். அது இங்கிலீஷில் வாசிங்களா அந்த வசனம் மட்டும். எந்த வசனம் சொல்றேன் தெரியுதா? Then they said to one another. என்ன verse மட்டும் சொல்லுங்க, verse மட்டும் சொல்லுங்க. 9 verse 9. Then they said to one another. Then they said to one another. We are not doing right. We are not doing right. பாத்தீங்களா, அவங்களுக்கு தோணுது நம்ம சரியான காரியத்தை செய்யல, அவங்களுக்கே தோணுது, நமக்கே தோணணும். We are not doing right. This day is the day of good news. This day is the day of good news. Good news. Hallelujah. தமிழ பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அடுத்தது நாம் மௌனமாய்
பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் பொழுது விடியும் வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் நம்மேல். இங்கிலீஷ்ல And we remain silent. and we remain silent. If we remain silent If we wait until morning, and wait until morning, some punishment will some come upon punishment us. Will come upon us. will come upon us. பாருங்க, மௌனமா இருக்க கூடாது. This is not the time. This is not the time. This is not the time. நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம அந்த காம்ப்ளெக்சிட்டிலேருந்து மூவ் ஆகணும். நமக்கு இருக்கிற அந்த குறைவுகள்லேருந்து மூவ் ஆகணும். நமக்கு இருக்கிற இப்படி நெகட்டிவ் மனப்பான்மையிலேருந்து மூவ் ஆகணும். வெளியே வரணும். அதுலேயே இருக்கக்கூடாது. அந்த குறைவுகளே இருக்கக்கூடாது. குறைவுலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. குறைவுகளிலிருந்து குறைவின் வார்த்தைகளை பேசிக்கிட்டே குறைவின் மனநிலையில் இருந்துகிட்டே நம்ம செயல்பட ஆண்டவர் நம்மை ரட்சிக்கலை. we have to move out of that. மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? நம்ம அதை அனுபவிக்கிறவங்கள மட்டும் இருக்கக்கூடாது. மூவ் பண்ணிவிட்டு அந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பர்சன் இருந்து சிம்பிள் பர்சனாக மாறுவீங்கன்னா, எப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான மனிதராக இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு சாதாரண மனிதனாக மாறுவீங்கன்னா, எப்போ மற்றவங்கள அங்கீகாரம் வர ஆரம்பிக்கும்னா, எப்போ நீங்கள் பெறுகிற நன்மையை குறித்து செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல், தன்னலம் இல்லாமல், நான் எனக்கு வச்சுக்கிற நான் மட்டும் எனக்கு நன்மை நடந்துருச்சு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு 100 விஷயம் தப்பாக இருக்குது, ஒரு விஷயம் ஏதோ நல்லா நடந்துச்சு, அது யாருக்கும் காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது, அது நான் மட்டும் வச்சுக்கிறேன், சொன்னால் போயிடும், மற்றவங்க சொன்னால் காணாமல் போயிடும், இல்லாட்டி கண் வச்சு அப்படிலாம் நினைக்காம நன்மையை மற்றவங்களுக்கு அறிவித்து, இதை செய்யுங்க, இப்படி பாருங்க, இந்த விஷயத்தை கற்றுக்கோங்க, இந்த விஷயத்தை செயல்படுங்க, இங்கே வேலைக்கு போங்க, இந்த வசனத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பாருங்களேன். யூ வில் பிகம் அ சிம்பிள் பர்சன். காம்ப்ளெக்ஸ் பர்சன் தான் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. சிம்பிள் பர்சன் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. மொபைல், கடைசியாக மொபைல். அவங்க என்ன சொல்கிறாங்க? இரவு விடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே அமைதியாக இருந்துட்டோம்னா பனிஷ்மெண்ட் நம்ம மேலே வரும். வாசிங்க. பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். வாருங்கள் என்றார்கள். அப்புறம் அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல். இப்போ இவங்களோட மனநிலையை யோசித்து பாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க ரொம்ப நாள் வறட்சியில் இருக்கிறாங்க. எப்படி? ரொம்ப நாள் வறட்சியில் இருக்கிறாங்க. சாப்பாடு குடிக்க எதுவுமே இல்லை. ஊரில் இருக்கிறவங்களாவது ஏதாவது பண்ணி ஒரு கழுதை தலையாவது வெட்டி சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு அது கூட கிடையாது, ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க கண்ணு முன்னாடி இவ்வளோ இருக்குது. இதை ஃபுல்லாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் தான் நினச்சாங்க, இருந்தாங்க கொஞ்சம் கூட. ஆனால் அவங்க ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், சரி நல்லா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ரொம்ப நாளாச்சு நிம்மதியாக நம்ம சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு இந்த ரிசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஏலகிரிக்கு வந்துருக்கிறோம், தூங்கிட்டு நம்ம காலை எந்திச்சு நம்ம அப்புறமா போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை 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 இல்லை, டைம் இல்லையா எனக்கு? என்னது டைம் இல்லை? டைம் இல்லை. அடுத்தது என்ன செய்யணும், 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 அடுத்தது என்ன செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதிகாலையில் சூரியன் வரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி சூரியன் வந்து சூரியனுக்கு தூக்கம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு சூரியன் பல் வளர்க்கறதுக்கு முன்னாடி இவங்களால் எந்திரிக்க முடியும். You will have the energy. You will have the excitement. எப்போ விடியுன்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கும்யா. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அடுத்த நிமிஷத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க. Your person will be mobile. நீங்கள் செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்க. எப்படி? ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்க. வேஸ்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் டைமை. நெகட்டிவ் விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டீங்க.
நெகட்டிவ் காரியங்களை பற்றி பேசுறதுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. மற்றவங்களை குற்றப்படுத்த வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. தப்பான இச்சையின் பாவத்தின் காரியங்களை உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷம், ஒரு கிஃப்ட்டு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் அன்றாப் பண்ணி அதை முழுமையாக ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு வேகம் இருக்கும், ஒரு வைராகியம் இருக்கும். மூவ், மல்டிப்ளை, மொபைல். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு? நல்ல நல்ல ஓட்டத்தை ஓடினேன். அப்புறம் நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல ஓட்டத்தை ஓடினேன். ஐயா, வாழ்க்கை ஒரு ஓட்டம்யா. we should be ready to run. எப்பொழுதுமே ஓட ஆயத்தமாக இருக்கணும். அடுத்தது என்பதுக்கு ஓட ஆயத்தமாக இருக்கணும். ஓடி ஓடி ஜெயிக்கணும். சரி, இது நம்ம செய்ய வேண்டியது. என்னது? மூவ், மல்டிப்ளை, மொபைல். நான் கடைசியாக சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். when I was reading this, உண்மையாகவே என் உள்ளம் உடைக்கப்பட்டது. I was literally in tears. நம்ம செய்கிற தவறுகளை ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர் வி என்பதை பார்த்தேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கேன்னு. அடுத்தது அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற நானே அதுலேருந்து வெளியே வர முடியும், சாதாரணமாக மாற முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யணும் என்பதை கற்றுக்கிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தேன். I saw what he is doing. எல்லாரும் சொல்லுவோமே, அவர் என்ன செய்கிறாரு? காம்ப்ளெக்ஸாக இருக்கிற என் மத்தியில், அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற நான் சாதாரணமாக மாறுற அந்த நிலையில் அவர் என்ன செய்கிறாரு? வாட் இஸ் he doing? His word, his power, his strength. நான் பார்த்தது அவர் வார்த்தை, அவர் வல்லமை, அவர் பலன். இந்த பேசேஜ் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், எலிசா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசல். ஒரே நிமிஷம். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். நாளை இந்நேரத்தில். ஐயா, இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை கேள்விகளோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது, எத்தனை ஜெப விண்ணப்பங்களோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது, எத்தனை போராட்டங்கள் நெருக்கடிகளோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் God is saying, நாளை இந்நேரத்தில் உங்களை அற்புதத்துக்கு ஆயத்தமாங்க, உங்கள் அற்புதத்திற்கு ஆயத்தமாங்க என்று ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், அவரோட வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவர் ஸ்டார்டிங்கில் சொல்கிற நாளை இந்நேரத்தில் இந்த வறட்சி மாறும் என்பதை அவர் தெளிவாக எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு, பாயிண்டோட சொல்கிறார். எப்படி மாறுன்றதும் சொல்கிறார், என்ன கிடைக்கும், என்ன விலைக்கு கிடைக்கும்னு கூட சொல்கிறாரு, ப்ரைஸ் லிஸ்டோட சொல்கிறாரு. அங்கே அந்த வார்த்தையை சொன்னாரா? கடைசியில் நம்ம வாசித்தோமா? கடைசியில் என்ன நடந்தது? அவர் வார்த்தை அவர் சொன்னதை போல ஒரு எழுத்து கூட மாறாமல் நடந்தது பார்த்தோமா? நான் சொல்கிறது புரியுதா? அவர் ஸ்டார்டிங்கில் சொன்னது அடுத்த நாள் அதே நேரத்தில் அவர் சொன்னதை போல் அப்படியே நடந்ததை பார்க்குறோம். இப்போ என்னாச்சு? அவரோட வார்த்தை நிறைவேறிச்சு. இப்போ அவர் வார்த்தை யார் மூலமாக நிறைவேறுச்சு? இந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள் மூலமாக தான் நிறைவேறுச்சு. அந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள் சிம்பிள் பீப்புளாக மாறும் பொழுது அவரோட வார்த்தை நிறைவேறுது. இந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள், இந்த 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 காம்ப்ளெக்ஸாக சிக்கலாக இருக்கிற அந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக மாறி அசாதாரண தேவன் அவர்கள் மத்தியில் வேலை செய்ய அலோ பண்ணும் பொழுது அவரோட வார்த்தை நிறைவேறுச்சு. அந்த அற்புதமான வார்த்தை நிறைவேறுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. பைபிள் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இதான் சில வாக்கு தத்தங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வாக்கு தத்தங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா. சீக்கிரம். கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அப்புறம் 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 மலைகள் விலகினாலும்
விலகாது. அப்புறம் 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 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்புறம் பயப்படாதே, நான் உன்னோட நினைக்கிறேன். அப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களிலிருந்து வரும். அப்புறம் அப்புறம் ஐயா, வாக்கு தத்தங்கள் ஏராளம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவர் கொடுக்கிறாரு. ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம காம்ப்ளெக்ஸ் பீப்புளாக இருக்கிறத விட்டுட்டு சிம்பிள் பீப்புளாக மாறும் பொழுது அவர் வார்த்தை நம் மூலமாக நிறைவேறுகிறது. அவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், எல்லாவற்றையும் ஏற்கனவே முடித்து விட்டார். அவர் எதை சொல்றாரு? எல்லாத்தையும் முடிச்சு தான் சொல்றாரு. அவர் முடித்தது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இல்லாமல் சிம்பிள் பர்சனாக மாறும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். இஸ் பவர். அவர் வல்லமை, அவர் வல்லமை, வல்லமை, அவர் வல்லமை. சொல்லுங்களேன் எல்லாரும், தேவனோட வல்லமை, அவர் வல்லமை. சொல்லுங்க, இஸ் பவர், இஸ் பவர். இப்போ யாரெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்களேன், இஸ் பவர். இப்போ யாரெல்லாம் ரொம்ப சோர்வாக பலகீனமாக ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்களேன், அவர் வல்லமை, அவர் வல்லமை. என் தேவனோட வல்லமை, என் தேவனோட வல்லமை, என் தேவனோட வல்லமை. இவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க. எப்படி? வெங்கட் ரூத் நடந்து போகிற மாதிரி 4 பேரும் அந்த இடத்துக்கு நடந்து போகிறாங்க. அங்கே நடந்து போகிறாங்க. அவங்க 4 பேரும் அங்கே நடந்து போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை செத்துருவோமா, ஒருவேளை சாவிச்சிருவாங்களா, ஒருவேளை கொலை பண்ணிடுவாங்களா, அடிப்பாங்களா, கட்டி போட்டு அடிப்பாங்களா என்று சொல்லி பயம் இருக்கும். ஆனால் அவங்க அங்கே போகும் பொழுது வசனம் சொல்லுது, எட்ஜ் ஆஃப் தி கேம்ப். தமிழில் எட்ஜ் ஆஃப் தி கேம்ப். தமிழில் என்ன வார்த்தை போட்டிருக்காங்க வசனத்தில்? அந்த 4 குஷ்ரோகிகள் நடந்து போகிறாங்க. அப்போ எங்கே போகிறாங்க? ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இல்ல 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 அந்த இதுக்கு போங்க. அவங்க அந்த கேம்பை நோக்கி நடந்து போறாங்க. இந்த குஷ்டரோகிகள், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த பொழுது, முன்னணி, பாளையத்தின் முன்னணி, கேம்புடைய எட்ஜுக்கு வராங்க, முன்னணிக்கு வராங்க. இன்னும் உள்ள கூட போல இந்த எட்ஜுக்கு வராங்க. எட்ஜுக்கு வரும் பொழுது அவங்க பார்க்குறாங்க. எட்ஜுக்கு வரும்போது அவங்க இந்த எட்ஜுக்கு வர வரைக்கும் பயந்துட்டே வராங்க. அந்த பாளையத்து முன்னணிக்கு வர வரைக்கும் பயந்துட்டே வராங்க. என்ன நடக்குமோ, கொலை பண்ணிடுவாங்களா, சிறையில் போட்டுருவாங்களா, பயந்துட்டே வராங்க. ஆனால் இவங்க அது முன்னணிக்கு வரும்போது பார்க்குறாங்க, அந்த கேம்புக்குள்ளே யாருமே இல்லை, எதிராளி யாருமே இல்லை, எம்டியாக இருக்கு. இவங்க எது அவங்களுக்கு எதிரி நினைச்சாங்களோ, எது அவங்கள சாகடிக்கும் நினைச்சாங்களோ, அந்த சாகடிக்கும் நினைச்ச காரியம் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பதில் மட்டும் இருந்தது. எப்படி அது பதில் வந்துச்சு? எப்படி அந்த எதிரி காணாம போனா? இவங்க போகும்போதே ஆண்டவர் எதிரிக்குள்ள பயத்தை கொண்டு வந்தாரு. எதிரிக்கு என்ன சத்தம் கேட்டுச்சுன்னா, பெரிய ரதங்களும் ரதங்களுடைய இறைச்சல், குதிரைகளின் இறைச்சல், மகா ராணுவத்தின் இறைச்சல் கேட்கப்பட்டது. 4 குஷ்டரோகிகள் தான் நடந்து போறாங்க. ஆனா எதிரிக்கு என்ன கேக்குது? குதிரை, ரதம், ராணுவம் உடைய இறைச்சல் கேட்குது, சத்தம் கேட்குது. இதுதான் ஆண்டவரோட வல்லமை. நம்ம காம்ப்ளெக்ஸை நம்மளை மாற்றிக்கிறோம், நம்மளே சிக்கலான பர்சனை மாற்றிக்கிறோம். நமக்கு இருக்கிற பயங்கள் மூலமாக, நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சஸை நினச்சி. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ மூவ் பண்ண பொழுது நீ இங்கேருந்து நான் வெளியே வரேன், இந்த குறைவு மனப்பான்மையிலேருந்து, சுகவீன மனப்பான்மையிலேருந்து, இந்த எதிரியை பார்த்து பயப்படுற மனப்பான்மையிலேருந்து நான் மூவ் பண்ணி வரேன் என்று சொல்லி நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது ஆண்டவர் எதிரிக்குள்ள குழப்பத்தை கொடுத்து, நீங்கள் வெறும் குஷ்டரோகின்னு நினைக்கலாம், ஆனால் எதிரியோட காதுக்கும் பார்வைக்கும் நினைவுக்கும் நீங்கள் ரதங்களாகவும் குதிரைகளாகவும் இராணுவங்களாகவும் மாறி போறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும்
The miracle lies in the step up that you're doing. உங்களுடைய அற்புதம் எங்க ஒளிந்திருக்கிறது? நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒளிந்திருக்கிறது. That's where the miracle lies. அற்புதமாக மாறுகிறது. Hallelujah. எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க? I'm going to take every step forward. I'm going to take every step upward. ஒவ்வொரு அடியாக மேலே எடுத்து வைக்க போகிறேன் என்னோட அற்புதத்திற்கு நேராக என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடைசியாக அவர் பலன். என்ன சொல்லுங்களேன்? அவர் பலன் சொல்லுங்களேன். என்ன? அவர் பலன். His strength. His strength. I am weak but His strength. நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் அவருடைய பலன். ஹல்லேலூயா. ஐயா, இவங்க திரும்பி புறப்பட்டு வராங்கய்யா. இங்கே அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வராங்கய்யா. இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு புறப்பட்டு வராங்கய்யா. திரும்பி வராங்கய்யா. எங்கே வராங்க? எங்கே வராங்க? எங்கே வராங்க? எங்கே வராங்க? எங்கே வராங்க? சொல்லுங்கள், எங்கே வராங்க? கவனிங்க. எங்கே வராங்க? எங்கே வராங்க? நான் 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 சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆவியானோட பிரச்சனை இருக்குது. இங்கே அவர் இருக்கிறார். திஸ் பிளேஸ் அவர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். His presence is here. இங்கே என்ன இருக்கு? அவர் சமூகம் இருக்கிறது. இங்கே என்ன இருக்கிறது? அவர் சமூகம் இருக்கிறது. இந்த இடத்துல God's Army Churchல OMC ஹாலில் இன்னைக்கு காலையில் என்ன இருக்கிறது? அவர் சமூகம் இருக்கிறது. What is there right now? சொல்லுங்க, what is there right now? இங்கே என்ன இருக்கு? அவர் சமூகம் இருக்கிறது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை பேர் உணர முடிகிறது? His presence is here. His presence is here. அவர் சமூகம் இருக்கிறது. His presence is here. நம்ம இதை உணரும் பொழுது, இந்த வார்த்தைகளை உணரும் பொழுது, இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க சத்தியத்தை உணரும் பொழுது, I know for sure கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் சொல்கிறேன், நேற்று தினத்தில் ஆண்டவர் எனக்கு தெளிவாக சில விஷயங்களை உணர்த்திலிருந்து என்னால் I'm so restless, என்னால் செய்ய தூங்கக்கூட முடியல. because I know that God is going to do a miracle out here. நான் அதை கேரி பண்ணிட்டு வரேன். நான் இங்கே வந்து நிற்கும் கேரி பண்ணிட்டு வரேன். because I know that God is changing the life of many people. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், இங்க இருக்க நிறைய பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளோ சுகவீனங்கள் இருக்கு, நீங்க எவ்வளோ பாடுபடுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பலவீனத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியும். and I know today is the answer for your problems. அவர் பிரசன்னம் இங்க இருக்கிறனால, அவர் சமூகம் இங்க இருக்கிறனால, His presence இங்க இருக்கிறனால, நாம் இந்த இடத்துல அது விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். not because what I preach, நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்னால கிடையாது, இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதனால. இவங்க அங்கேருந்து புறப்பட்டு இல்லை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது என்று புறப்பட்டு, நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புறப்பட்டு எங்கே போகிறாங்க? Where are they going? சொல்லுங்கள், எங்கே போகிறாங்க? கிங்ஸ் பிளேஸ், அரண்மனை. அரண்மனைக்கு எங்கே போகிறாங்க? அரண்மனைக்கு எங்கே போய் நிற்கிறாங்க? எங்கே வாசிங்க, எங்கே போகிறாங்க? எங்கே நிற்கிறாங்க? எங்கே போயிருக்கிறாங்க? திரும்பி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க? எங்கே நின்றுட்டுருக்காங்க? வாசி சொல்லு வாசிடா. நீ எங்கே இருக்காங்க? வாசி கமான் சீக்கிரம் வாசியா, மூவ் பண்ணியா, வாசிங்க யாரா வாசிங்க. அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி. பட்டணத்து வாசல் எங்கங்க? பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி. அரண்மனை வாசல் கிடையாது, அரண்மனை வாசல் இல்லை, பட்டணத்து வாசல். எங்க இருக்காங்க? பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி. பட்டணத்து வாசல் காவல். ஐயா ஆண்டி, அவங்க எங்கேருந்து போனாங்க ஆண்டி? எங்கே அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க? எங்கே காம்ப்ளெக்ஸாக இருந்தாங்க? எந்த இடத்துல இருந்தாங்க? ஸ்டார்டிங் நம்ம வாஸ்தமே ஒலிமுக வாசல். எங்க? சிட்டி கேட்டா? அவுட் சைட் தி சிட்டி கேட். ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்தல எங்க அவங்க புறப்பட்டு போனாங்க? entrance of the city. entrance பட்டணத்து வாசல் தானே அது? நான் தப்பா சொல்றேன், அது பட்டணத்து வாசல் தானே அது? பட்டணத்து வாசல் வெளியே தானே இருந்தாங்க, அங்கே தானே புறப்பட்டு போனாங்க. இப்போ எங்கே வராங்க திரும்பியும்? சொல்லுங்கய்யா, எங்கே வராங்க? அதே பட்டணத்து வாசல் தானே வராங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பொழுதும் அதே பட்டணத்து வாசலில் தான் உட்காந்துருந்தாங்க. இங்கேயே இருந்து நம்ம சாவணும். நம்ம ஏன் இங்கே உட்காந்துருக்கோம்னு கேட்டாங்க தெரியுமா? ஒய் ஆர் வி சிட்டிங்னு சொன்னாங்களா இல்லையா? எங்கே? இந்த காம்ப்ளெக்ஸாக இருந்த அந்த இடத்துல எங்கே? பட்டணத்தின் வாசல். இப்போது சிம்பிளாக மாறிட்டாங்க. இப்போ நன்மை செய்ய வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க? அதே பட்டணத்து வாசல், சேம் பிளேஸ். ஐயோ நல்லா கவனிங்க, சேம் பிளேஸ்.
எங்கே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ, எங்கே சுகவீனராக இருந்தாங்களோ, எங்கே காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இருந்தாங்களோ, அதே இடத்துல வந்து இப்போ ஜெயத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. சேம் பிளேஸ் where they were put down, today they are standing as the answer to the city. எந்த சிட்டி அவங்கள ஒதுக்குச்சோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த சிட்டி அவங்கள ஒதுக்குச்சோ, நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், எந்த சிட்டி அவர்களை ஒதுக்குச்சோ அதே சிட்டிக்கு இன்றைக்கு பதிலாக வந்து நிற்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இதே இடத்துல நின்று அவங்க காம்ப்ளெக்ஸ் பர்சனாக இருக்கும் பொழுது பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க. அந்த யூத குஷ்டரோகிகளாம் எப்படி பிச்சை கேட்பாங்கன்னா, தூரத்துலேருந்து வரும் பொழுது இங்கேருந்து மணி அடிப்பாங்களாம். அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. இவங்க குஷ்டரோகின்னு மற்றவங்களுக்கு தெரியணும், அறிவிக்கணும். இவங்களோட கடமை என்ன தெரியுமா? அறிவிக்கணும். ஐ எம் அ லெப்பர். மணி அடிச்சு ஐ எம் அ லெப்பர், நான் குஷ்டரோகி, நான் குஷ்டரோகின்னு மணி அடிப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து வரவங்க தெரிஞ்சுப்பாங்க, குஷ்டரோகின்னு தள்ளி போவாங்க, தூரமாக நிற்பாங்க. அறிவிக்கிறது தான் இவங்களோட காம்ப்ளெக்ஸ் வேலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அறிவிக்கிறது தான் இவங்களோட சிம்பிள் வேலையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இவங்க அறிவிக்கிறது எல்லாரும் இவங்களை விட்டு ஒதுங்கி தூரமாக போகிறதுக்கு கிடையாது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு பதிலாக இன்றைக்கு அறிவிக்கிறாங்க. இது யார் செஞ்சது? இதை யார் செஞ்சது? அவர் வல்லமை செஞ்சது. ஸ்ட்ரெங்த். ஐ டூ நாட் நோ. எனக்கு தெரியாது இன்னைக்கு உங்களோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி, எனக்கு தெரியாது உங்களோட குறைவுகள் என்னன்னு சொல்லி, எனக்கு தெரியாது எதுக்காக நீங்கள் அழுதுட்டு வந்தீங்கன்னு சொல்லி, எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பாரத்தோடு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி, எனக்கு தெரியாது நீங்கள் ஏன் காம்ப்ளெக்ஸ் பர்சனாக மாறி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் உண்டு. ஸ்ட்ரெங்த், அவருடைய பலன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாளைக்கு இதே நேரத்தில் எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கே நீங்கள் தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம் இருக்கோ, எது உங்களுக்கு பலகீனமாக இருக்கோ, எது உங்களை காம்ப்ளெக்ஸ் பர்சனாக மாற்றிருந்ததோ, அந்த இடத்துல நீங்கள் அதே காரியங்களில் ஜெயத்தை பார்ப்பீர்கள், மற்றவர்கள் பதிலாக மாறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுப்பா, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி, இப்போ எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி, இப்பொழுது எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சிக்கலானவர்களாக இல்லாமல் ஆண்டவரே சாதாரணமானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Help us to not be complex person. Help us to be simple person ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் மாறும் பொழுது ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாய்ப்புகள் ஆண்டவரே அளவில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக நன்றி. நாங்கள் க்ரோக போகிறதுக்காக நன்றி, உருவாக போகிறதுக்காக நன்றி, முன்னேற போகிறதுக்காக நன்றி, ஜெயம் எடுக்க போகிறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நாளை ஆரம்பித்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக எங்களை பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. இன்றையிலிருந்து மனிதர்கள் அதை காண போகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அதனோட சாட்சியை நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்க்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாட் பை ஆர் ஸ்ட்ரெங்த், நாட் பை ஆர் மைட் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஆண்டவரே, யோர் பிரசன்ஸ் ஆண்டவரே, உம் சமூகம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது பலப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ரிமூவ் எவ்ரி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஃப்ரம் their லைஃப் ஆண்டவரே. இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, சிக்கல்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே, சிம்பிளாக மாற்றுங்க ஆண்டவரே, சாதாரணமாக மாற்றுங்க ஆண்டவரே.
எந்த வித குளறுபடிகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு பி சிம்பிள் பீப்புள் ஆண்டவரே. சாதாரணமானவர்களாக இருக்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை சார்ந்து இருக்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அதனால சாதிக்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் செய்கிற அற்புதமான காரியங்களுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்தோடு இதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்கிறோம். We possess this word and we proclaim victory ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.